ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சாப்பிட வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு இன்றைக்கி vlog பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு பிளான் போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அர்ஜென்ட்டாக காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க வெளியே போகலாம், எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ஒரு எத்தனை பேர் போகிறோம்? 6 பேர் போகிறோமா? நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 6 பேர் போகிறோம். பைக்கில் தான் போகிறதா பிளானு. பட் ஆனால் இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்கிறதுனால காரில் போகிறோம். இன்றைக்கி காரில் போனாலும் பயங்கர ஃபன்னாக இருக்கும். இன்றைக்கி கார் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது. நம்ம இங்கேருந்து பைக்கில் போய் ஃப்ரெண்டோட கார் எடுத்துக்கிட்டு அப்படியே போகலாம். ஏன்னா என்னென்ன ரெடி ஆகாமல் கார் தொடச்சிட்டு இருக்கிறீங்க? இப்போ தான் எல்லாம் ரெடியாகி வந்துட்டோம். அவுத்தானா? என்ன இப்படி இருக்கிறீங்களே? எல்லா கேங்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் ரெடியே ஆக மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா கேங்லேயும் இதே மாதிரி ஒருத்தன் கார் வச்சுருப்பாங்க, பெட்ரோல் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு சும்மா கார் எடுத்துகிட்டு சுற்றிட்டு திரிவோம். என்ன போவ? மைசூர் மல்லியா? வாசம் வருமா? யாரை பார்த்தாலும் வச்சிருப்பாங்க போல. சரி தான், நல்லா இருக்கும். ஆனால் இதை பார்க்குற பாரு மல்லிகைப்பூ மாதிரி தான் இருக்குது. எல்லா வீட்லையுமே அது இருக்கு எங்கள் ஊரில். இதா மைசூர் மல்லி. இது என்ன பூ சொல்லுங்கள் கரெக்டாக? மல்லிகைப்பூ எது? சுண்டக்காய் செடியில் சுண்டக்காய் செடி இது. அது வேற செடி, அது வேற செடி. வேறு சுண்டக்காய் வந்து இங்கே இருக்குது பாரு. கிளம்பியாச்சு, கோயிலுக்கு போய் பூஜை போட போகிறோம். பூஜை போட்டு கிளம்புறோம். ஆமாம், அங்கே தான் பூஜை போடுறோம். ஓகே, கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நம்ம எங்கே போகிறோங்கிறத போகிறப்போ நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. இப்போ நம்ம வந்து சேலம் வந்துட்டோம். சேலத்துலேருந்து 100 கிலோமீட்டர் சரியா ஒரு கோயிலுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிலோமீட்டர் வரும் அந்த கோயிலுக்கு. ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாமா? போகிற வழியில் எப்படியும் முத்துமலை முருகன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த இடம் எப்படி இருக்கும்? இடம் வந்து 40 ஏக்கரா காடு. காட்டு நடுவில் அந்த கோயில் இருக்கும். இதுதான் நான் படித்த காலேஜ். காட்டு போகலாம். என்ன நாங்கள் படித்த காலேஜ் நாங்கள் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக ஆயிருக்கிறோம்னா இந்த காலேஜ் தான் கணேஷ் காலேஜ். கணேஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். உங்கள் கேங்கில் கிட்ட எல்லா கேங்லேயும் ஒரு ஆள் வந்து இருப்பார் சரியா? என்னன்னா வாயை திறந்தால் வாயை மூடவே மாட்டாங்க. அதே மாதிரி எங்கள் கேங்லேயும் ஒருத்தர் இருக்கிறாரு. காட்டம் பாருங்க. உங்க வீட்டுக்கு அட்ரஸ் நீங்க யார்கிட்டயே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ் இவரு சொல்லுவாரு. கூகுள் மேப் கூட தப்பா அட்ரஸ் சொல்லுவோம், ஆனா இவர் வந்து கரெக்டா அட்ரஸ் சொல்லுவாரு. இவர் எப்படி தெரியுமா? எல்லாமே வச்சிருப்பாரு கரெக்டா. லைசன்ஸ்ல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் பர்ஃபெக்டா போவாரு. ஆனா போலீஸ் மட்டும் பாத்துட்டாருன்னா சேலத்துக்கு எல்லாமே இருக்குதுன்னா போலீஸ் வந்து பம்பறாம்பா. அதுதான் போலீஸ் பார்த்தா போலீஸ்ரா அப்படியும் பாரு. காரு எங்கப்பா அந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் நாள் போனோமா? ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது வர சொல்லிவிட்டாங்க. கேட்டா அவ்வளவுதான். அதுக்கு ஒரு 10 நிமிஷம். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் உங்களுக்காகவே ஒரு பேட்டரி, ஒரு மெமரி கார்டு தனியாக எக்ஸ்ட்ரா வாங்கணும் போல. நீங்க பேசுறது அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் 111 அடி. சேலம் மட்டும் 111 அடி. உலகிலேயே மிக உயரமான சிலை. மலேசியா முருகன் கோயிலோட இந்த முத்துமலை முருகன் கோயில் மிகப்பெரிய சிலை.
இந்த கோயில் கட்டி 2 வருஷம் ஆகுது. வாழப்பாடியிலேருந்து ஆத்தூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸ்கூல் லீவ் எல்லாம் விட்டதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. நல்லா கூட்டமாக இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை நான் வந்திருக்கேன். இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. நல்லா ஃப்ரீயாக சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த லைனில் போனீங்கன்னா முருகனோட பாதத்துக்கு கிட்ட போகலாம். அப்புறம் மலை மேலேயும் ஒரு கோயில் இருக்குது. அந்த மலை மேலே இருக்குல்ல, மலை மேலே தான், அதுதான் முத்துமலை. அதான் அந்த மலை மேலே தான் ஒரு முருகன் கோயில். இந்த சிலை கட்டாததுக்கு முன்னாடி அங்கே தான் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தான் மெயினாக பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த கோயில் கட்டி இங்கே பெரிய சிலையாக அமைச்சிருக்காங்க. பனங்கிழங்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சிட்டியில் இருக்கிறீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு தெரியாது. இதில் நிறையா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இன்னொன்று என்னென்னா, சரி இது பார்த்த உடனே சரி சாப்பிட்லாம் தோணுச்சு. சரி வாங்கிட்டோம். எவ்வளோ? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 50 ரூபா. 50 ரூபா தான். இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. வெளியே போனீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. நீங்கள் தேவையில்லாமல் ஃபுட்லாம் வாங்கி நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம். நாங்களே பார்த்தீங்கன்னா போனால் சிக்கன் அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் பண்ணால் தேவையில்லாமல் ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம பைக்கு தான் மொட்டை அடிக்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். தம்பி ஒரு டைம் மொட்டை அடிச்சுட்டு இருக்கோம். சரி மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கா. நாங்கள் வேலை பழந்தேங்காய் வாங்கி வந்தோம். வந்தோம் கடைக்கு. எத்தனை பா கொடுத்துட்டு கொடுங்க. ஆனால் இருந்தாமா நான் வேறு ஏதாவது பழங்களா அழகாக கொடுங்க பார்த்து. ஓகே, பூசலை வாங்கியாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இங்கே 2 பீஸ் உட்காந்துட்டு இருக்கு. அது அவ்வளோதான். எழுந்திரிச்சோம் போகலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் எல்லாம் வேண்டுதலை வச்சு எல்லாம் அந்த என்னென்ன வேண்டுதலை வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலை. அதாவது இப்போ போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு போலீஸ் காவல் தெய்வம் அப்படிங்கிற ஒரு சிலை வைப்பாங்க. இந்த மாதிரி ஆடு மாடுகள்லாம் ஏதாவது நோய் நொடி வருது அப்படிங்கிறதுக்காக வேண்டுதலை வச்சாங்கன்னா இந்த மாதிரி மாடு சிலை, குதிரை சிலை, அந்த மாதிரி யானை சிலை அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஆனால் இப்போ 2023க்கு அப்புறம் அந்த மாதிரி சிலை வைக்கிறது அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கோயில்ல. இடம் அதிகமா சிலைகள் அதிகமா வந்ததுனால இப்போ சிலை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு இங்க தங்குறதுக்கு அனுமதி இல்லை. இந்த கோயில்ல சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம். நைட்டு இங்க தங்க முடியாது. இதுதான் இந்த கோயில் என்ட்ரன்ஸ். முன்னாடியே பாத்தீங்கன்னா 2 சாமி பெரிய சிலையா கட்டி பயங்கரமா வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ்லயே. நிறைய சிலை, எல்லாம் குதிரை சிலை தான் நிறைய இருக்கு. ஆமா, ஏன்னா இந்த ஐனாரப்பன் குதிரையில தான் அதிகமா வேட்டைக்கு போறத பார்த்தீங்கன்னா குதிரையில தான் போகும். அப்படிங்கும் போது ஐனாரப்பனுக்கு உண்டான வாகனமே குதிரை தான். அப்படிங்கும் போது எல்லாருமே வேண்டுதல்னு வச்சா அதிகமாக குதிரை தான் வைப்பாங்க. குதிரையும் வைப்பாங்க. ஒரு சில இடத்துல யானையும் இருக்கும். அதே மாதிரி நாயும் இருக்கும். நாயும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். நாய் இருக்கும். காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஐயனாரப்பன் சுவாமி வேட்டைக்கு போகும்போது நாய், குதிரை 2 தான் மெயினாக கூட்டிகிட்டு போவோம். அதனால அந்த சாமி நிறையா இருக்கும். இது ஃபுல்லாகவே 40 ஏக்கரா இந்த காடுன்னு சொன்னாங்க. 40 ஏக்கரான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனால் பெரிய காடு. ஐயனாரப்பன் குலதெய்வம் கோயில் நிறைய இடத்துல இருக்குது. இந்த கோயிலுக்கு எல்லாம் பெரிய ஒரு ஹெட்டுன்னு கூட சொல்லலாம் இந்த கோயில். இப்போ எல்லோரும் எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னா அங்கே போய் பாருங்க. எல்லோரும் கை நிறைய பொங்கல் வாங்கிட்டு வரதை பார்த்துட்டு வாங்க போகிறோம். காலி ஆகிடுச்சா? ஆடா காலி ஆகிடுச்சான். சரி பழமா வேலை வாங்கிக்க. பொங்கல்னாலும் நமக்கு வாழைப்பழம் கிடச்சிருக்கு. கோபாலண்ணா வருத்தப்படாதீங்க, நம்ம வெளியே போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கு அமாவாசை சிறப்பு தரிசனம் நிறைவாக முடிஞ்சுது. ஆமாம், நல்லா பழங்க வச்சு நல்லா சாமி கும்பிட்டோம். ஆமாம், பையனுக்கு மொட்டை அடிச்சு சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் சேலத்துலேருந்து லாங்கில் ஒரு கோயிலுக்கு ஒரு லாங் ட்ராவல் பண்ணி ஜாலியாக பார்த்துட்டு போகணும்னா அந்த கோயிலுக்கு வரலாம். ஜாலியாக வரலாம். நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது. அதனால் நல்லா ஜில்லுன்னு இந்த கோயில் தான் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னைக்கெல்லாம் பயங்கர பசியில் இருக்காங்க ஒரு ஆள். காலையில் அரையும் குறையுமா சாப்பிட்டோம். அம்மா பனியாக சுட்டுட்டு இருந்தாங்க. போயிட்டு பனியாக ஃபுல்லாக சாப்பிட போகிறோம். அதுதான் அடுத்த பிளான். பனியாக சாப்பிட்றோம், இல்லைன்னா ஏதாவது ஹோட்டலில் போயிட்டு ஃபுல்லாக ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஓகே, நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்லான்ட்டு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் இங்கே வர வழியில் எனக்கு அனுமன் ஜெயந்திங்கிறதுனால இங்கே ஆஞ்சநேயர் கோயிலே சாப்பாடு போடுறாங்க. சரி இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். என்னவா கிழிஞ்சு போச்சு முன்னாடி.
சாமி கும்பிட்டாச்சு, சாப்பாடும் வாங்கியாச்சு. எப்படி இருக்கு சாப்பாடு சூப்பராக இருக்குது. ஜி? எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு சாப்பிட விடுங்கடா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறீங்களா? எப்பறம் அள்ளி போடுறது கூட கொதிக்குதுடா. ஆமாம், ஆனால் சரியான டேஸ்ட்டு. அவன் சாப்பாட்டோட மானம் தான் பெருது முடிவு பண்ணிட்டான். முன்னாடி தெரியலடா. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ணும் முடிவு பண்ணியிருந்தா கூட நல்ல ஹோட்டலாக நம்ம இப்படி சாப்பிட்ருமான்னு தெரியல. கடவுளே நல்ல சாப்பாடாக நமக்கு கொடுத்துருக்கு. ஆமாம், எல்லாருக்கும் இந்த மாதிரி அமையாது. எத்தனை டைமு? 2 டைம் என்ன வாங்கணுமா? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நாங்கள் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் இங்கே ஒருத்தர் வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. எத்தனை ரவுண்ட்னா போனீங்க? 3 ரவுண்டா? 2ன்னு சொல்லிட்டு 3 ரவுண்டு போயிருக்கிறீங்க. இவருக்கு வந்து பேண்ட் கிழிச்சதுனால கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொன்னார். அதனால் இவருக்கு ஒரு தட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். சாப்பாடு எப்படின்னா இருக்கு? வேற லெவல். ஆமாம், அல்டிமேட்டு.